Hi all, welcome back to Shaya's Kitchen. Shaya's Kitchen ஓட subscribers, viewers எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே ஒரு வாரமாகவே பலகாரம் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுவோம். அதுவும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் என்ன புதுசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி புதுசாக செய்கிற ஸ்வீட்டு ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், அதே நேரம் சட்டுன்னு முடிகிறாப்பில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7 கப் பர்ஃபி. இந்த 7 கப் பர்ஃபிக்கு நம்ம எல்லா பொருளுமே ஒரே கப்பில் ஒரே அளவு தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் எந்த கப்பில் நான் எடுத்துருக்கணும் அதே கப்பில் அதே அளவுக்கு தான் மற்ற எல்லா பொருளுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இந்த கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்தா போதுமானது. இதோட அதே அளவுக்கு தேங்காய், நல்லா துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் வந்து நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கிறேன். வந்து ஆல்மண்ட், வால்நட், அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரிச்சாக ரொம்பவே குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ இதுவும் அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இனிப்புக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரையை வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து கடலை மாவில் எந்த அளவு எடுத்தோமோ அதிலே 2 மடங்கு சர்க்கரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பால் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக அப்படி சேர்ந்தாப்பில் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பொருள்கள்லாம் சேர்த்து நம்ம கிளறதுக்கு 1 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். அதே கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னே அவ்வளோ ஸ்மெல் வந்து அவ்வளோவே சூப்பராக இருக்கும். நம்ம லைட்டாக சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த மிக்சர் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சாஃப்டாக பர்ஃபி செய்கிறதுக்கு ஏதுவாக ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு பேனில் ஒரு பட்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் பட்டரை சேர்த்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பர்ஃபியை போட்டுட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப பெரிய பதமும் இல்லை, ஆனால் ரொம்பவே ரிச்சாக டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல உங்களுக்கு பிடிச்சமான கார்னிஷர் செஞ்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளியை இந்த ஸ்வீட்டோடு சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக அதே நேரம் சேஃபாக கொண்டாடுங்க. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.